யோகி பாபு பொறுத்த வரைக்கும் சார், நான் நான் இதாக சொல்ல, அவரு பொறுத்த வரைக்கும் மொத்த பணமும் பேமெண்ட்டும் குடுத்தா தான் வந்து வருவாரு. ஷூட்டிங்கே வருவார். இப்போ நம்ம இன்னைக்கு ஷூட்டுன்னா, நேத்து பணம் வாங்குறதில்ல. 1 மாதத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 5 நாள் அவரை கமிட் பண்ணுறோன்னா, 5 நாள் பணம் பார்த்தீங்கன்னா 2 பேமெண்ட்டாக அவருக்கு குடுத்துடணும். இப்போ வந்து 2 நாள் இப்போ நம்ம சப்போஸ் ஒரு நாளைக்கு 10 லட்ச ரூபான்னு வச்சுங்களேன். இப்போ வந்து 20 லட்ச ரூபா கொடுத்தா தான் 2 நாள் வருவார். அதுக்கப்புறம் வந்து 30 லட்ச ரூபா பேலன்ஸு மீதி பணத்தை கொடுத்தா தான் அடுத்த 3 நாள் வந்து படத்தை வருவார். அவருக்கு கொடுக்க வேண்டிய படம் ஷூட்டிங் அன்னைக்கு வந்து என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, பேட்டா இருக்கும் பார்த்தீங்களா? பேட்டா மட்டும்தான் அன்னைக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 5 மணிக்கு பேக்கப் நடக்குதுன்னா, மதியமாகவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பணத்தை வந்து வாங்கிடுவாங்க. எக்காரணத்தை கொண்டும் பார்த்தீங்கன்னா நடிகரோட பணங்கள் வந்து ப்ரொடியூசர்கிட்ட எக்காரணத்தை கொண்டும் எனக்கு தெரிஞ்சு இருக்காது. இந்த படத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா எந்தோடைய நடிகர் பணமும் வந்து பார்த்திங்கன்னா கிடையாது. பட் இருந்தாலும் பார்த்திங்கன்னா யாரோட சப்போர்ட்டும் கிடைக்கல. இது மாதிரி யோகி பாபு கூட ஒரு நாளைக்கு பார்த்துட்டு இது மாதிரி ஏதாவது ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஏதாவது பேசலாம் அப்படின்னு சொன்னது. அன்னையிலிருந்து பார்த்திங்கன்னா கால் பண்ணதார். அவர் ரெஸ்பான்ஸும் இல்லை. ஒரு இது மாதிரி பார்க்க வரணுண்ணே, இது மாதிரி படம் ரிலீஸ் பண்ண போகிறோம், அதுக்கான ஏதாவது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கண்ணே. சரியா, அப்படியாப்பா, சொல்கிறேன்ப்பா அப்படின்னாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் மேனேஜர் எந்த சைடு எந்த ரெஸ்பான்ஸும் இல்லைண்ணே. சரி முடிச்சுட்டு, சரி வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி அப்படின்ட்டு. படத்துக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாரான்றது எப்படின்னா 100% இல்லைண்ணே. ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 75% கொடுத்தாங்க. பட் 100% இல்லை. பட் எனக்கு அது கூட பெருசாக தெரியல. பட் என்னென்னா இது மாதிரி ஒரு சின்ன கம்பெனி வந்து ஒரு படங்கள் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி ஏதாவது ஒன்று அட்லீஸ்ட் நீங்கள் சொன்ன மாதிரி வரலனா கூட, எப்போ வந்து ஏதாவது ஒரு வீடியோ எடுத்து போட்டு நீங்கள் ஏதாவது இது பண்ணுங்கப்பா, சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு வந்து அவங்க பிஸி ஷெட்யூலில் கூட அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன உதவிகள் பண்ணோம்னா, இப்போ எங்களை மாதிரி சின்ன ப்ரொடியூசர் டைரக்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வளர்கிறதுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கணும். சாக்ஷி அவர்கள் கல்யாணம் பண்ணிட்டு 2வது படம் இது பண்றாங்க. ஆமா. பிரஸ் மீட் கேக்குறீங்க, பிரஸ் ஷோ வைக்கிறீங்க. ஏன் உங்களுக்கு கூப்பிடல? இன்ஃபார்ம் பண்ணீங்களா உங்களுக்கு? இன்ஃபார்ம் பண்ண பலமுறை கூப்பிட்டேன் சார், பலமுறை இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. பட் அதுக்கான ரெஸ்பான்ஸே இல்லை. ஃபோனே எடுக்கலை சார், ஃபோனே எடுக்கலை. வாய்ஸ் மெசேஜும் பல வாட்டி வாய்ஸ் மெசேஜ் போட்டாச்சு, பல வாட்டி கால் பண்ணியாச்சு. பட்டு எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. அதுதான் எல்லாத்தையும் கூப்பிட்டது சார், எல்லாத்துலேயும் பேசுனது, எல்லாத்தையும் இன்வைட் பண்ணது. பட் அதுக்கப்புறம் முதல்ல வந்து இது மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அப்போ ஃபோன் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் எடுக்கிறதில்ல, மெசேஜ் ஏதாவது வாய்ஸ் மெசேஜ் போட்டாலும் ரிப்ளை பண்ணுறதில்ல, அதுக்கு அப்படியே விட்டுறாங்க.